வர முடியாதுல? எது? பயந்தாங்கோலி. யாரு? அப்புறம் வந்துருவேன். அப்ப வா. வரேன். ஐயோ சித்தப்பா. என்ன பயந்துட்டியா? ஏய் பயமா? எனக்கா? குமரேசனா கொக்கா? வேணாம் குமரேசா வேணாம். யாராவது வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போட்டோம். இல்ல நான் அப்படி ஒன்றும் கொடுக்கலையே வேணாம் சொல்றதுக்கு. அப்படின்னா வேணாமா? நில்லு. ஏண்டி எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு நிக்கிறது? திருவிழால கூட யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். ஆமா என்ன முகமெல்லாம் வேர்த்து இருக்கு? லேசா தலை வலிச்சது அத வந்துட்டு. தலை வலிக்குதா? காப்பாட்டு கொண்டார்ட்டா? கிளவி கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாரு. அங்க போய் திருவிழால போய் பறக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இரு, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். வயசு பிள்ளைக்கு எப்ப பாரு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னுட்டு. சீக்கிரம் போ. அதான் உள்ள போயிட்டாங்க. எதுவும் பேசாம போ. துளசி ஒரே ஒரு முத்தம். அதான் இருக்குங்க. துளசி பிரச்சனை ஒரே ஆயிடும். முத்தம் துளசி. அதெல்லாம் முடியாது. ஒரு முத்தம் கூட கொடுக்கலன்னா அப்படி. வர சிறுக்கி இதுக்கெல்லாம் மாதிரில திருவிழால தோடி வந்தியாக்க. இங்க வந்து இவனோட கொஞ்சம் கொடாவிட்டு இருக்கிறதுக்கு ஏன் இப்படி பண்ணி தொலைற? நம்ம குடும்பமான போறதுக்கு போறதுக்கியா? யார் வீட்டுக்கு வரா நுழையிற? ஏய் பொண்ணா நிறுத்தியா? இவனை மட்டும் அடிச்சா போதுமா? ஏய் நில்றே. இவன் பண்ண காரியத்துக்கு அவனை கண்ண துண்டமா வெட்டி போட்டு வெட்டுறதா இருந்தா அவளையும் சேர்த்து வெட்டு. மாரி உனக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரியாது. போயிடு. தெரியா? உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். வெட்டுறதா இருந்தா 2 பேரையும் சேர்த்து ரோட்ல வச்சு வெட்டு. அப்பதான் 4 பேருக்கு தெரிஞ்சது ஊருக்கே தெரியும். நான் பேசிட்டு இருக்கேன். எது வரணும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்டா. வாடா. இது 4 பேருக்கு தெரியாத விஷயம் இல்லடா. வாடா. போடா. நான் சொல்றேன் இல்ல வாடா உள்ள வாடா. உன்னை கண்ண துண்டமா வெட்டி போடு. வாடா. நிழல் கூட என் வீடு இருந்தா பயந்து ஒதுங்கி ஓடிடும். பேர்பட்டவன் குடும்பத்துல பிறந்துட்டு கோழிக்காரன் கூட கும்மி எடுத்துட்டு இருக்கியா? கையனுக்கு காலனுக்கு பணம் வாங்கி தின்ன நாயெல்லாம்
என்ன எதிர்த்து பேச வச்சுட்டல பாரு. உன் நினப்பெல்லாம் நெருப்புல போட்டு பொசுக்கிது. என் அண்ணன் பொண்ணு பாக்குறேன் இல்ல ஒன்னும் உசுரோடு குழி தோண்டி பழத்து வேண்டி. கேடுகிட்ட சிரிக்கி இப்படி அடி வாங்கி சாகுற இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் சிதப்பா. நான் கால்ல விழுடு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு நெஞ்செடுத்தா மூஞ்சி தொங்க போட்டு நிக்கிறேன். எப்படி சொல்லுவா எப்படி சொல்லுவா? நீ வளர்த்த வளர்ப்பு அப்படி. கேட்டியாடே கேட்டியா? இதெல்லாம் எனக்கு தேவைதாடா. தாய் இல்ல பிள்ளைன்னு தாங்கி தாங்கி வளர்த்தேனே. இப்படி செருப்பு கட்டி அடிக்கிற மாதிரி வச்சிட்டியே. ஐயோ அடி பாவி. கோழி குஞ்சு கொஞ்சறதே அருவருப்பா பாக்குற இந்த வீட்டுல கோழி விக்கிறவனே கொஞ்சம் நினைக்கிறிய. உன்னை சும்மா விட்டுருவான்னு நினைச்சியா? பெத்தப்பவே ஆத்தால முழுங்கின. இப்ப அப்படியே முழுங்கிட்டு அந்த கோழிக்காரனோட ஓடி போயிடலாம்னு நினைச்சியா? இந்த பாருடே அப்பன் கூட உன்னை சும்மா விட்டுறலாம். ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. நாளைக்கு 4 பேர் வந்து கேட்டா எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, இவன் தான் உசுரு அப்படி இப்படின்னு கண்ணீரை விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கழுத்த காரன்னு அறுத்து விட்டு நாண்டுகிட்டு செத்துருவேன். மரியாதையா அவனை மறந்துட்டேன்னு சொல்லிடு, இல்ல உன்னை கொண்டே விடுவேன். அது முதல்ல செய். என்ன பெத்தவனுக்கு என் மேல பாசம் இல்ல, என்ன வளர்த்தவனுக்கு என் மேல பாசம் இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுல இருக்க போறேன்? போறேன். நானு நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பதுல இருந்து கரும முடிச்சோட அவனோட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது இறக்கம் ஒடுக்கு பண்ணி அண்ணனுக்கு தெரியுற மாதிரி பண்ண அவனை வெட்டி பொழி போட்டுறேன். போ. அண்ணா வந்துட்டேன். ஆனே இவன் நேரம் பேசிட்டு தான் இருந்துச்சு. ஒன்ன பார்த்தோன்னு போயிருச்சு. எல்லாம் சரியா போயிரும். போ. என்ன சகல திருவிழா எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீ போய் சாப்பிடுன போ. டேய் எனக்கு பயமா இருக்குடா. அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன நீ உயிரோடயே பார்க்க முடியாது. எதுக்கு சும்மா வளரிட்டு இருக்க? அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். மீறி தெரிஞ்சது அந்த பய உயிரோட இருக்க மாட்டான். நீ போய் அவளை பத்திரமா பாத்துக்கோ. போ. எதுக்குடா அதெல்லாம் எதுக்குடா அதெல்லாம் கேட்டேன். ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? டே குமரேஷா, உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு நினைச்சாதான்டா எனக்கு பயமா இருக்கு. தப்பறா எப்போ உன் மேல அவன் கை வச்சானோ அவனை சும்மா விடக்கூடாது. துளசி அவன் கூட சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மறு வேலை. அண்ணே இவன் பண்ண காரியத்துக்கு ஐநாறு நம்மள சும்மா விட மாட்டானே. எனக்கு பயமா இருக்குன்னு. உன் பயத்துக்காக அவன் காதலோட சொல்றியா? அவன பெரிய கொம்பனா? அவனை நம்மளால பாத்துருவோம்டா. என்ன மாறினா உனக்கும் ஐயனாருக்கும் பக்கங்கிறதுனால இவனை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்க போறியா? டேய் இருண்ணே உனக்கு பரவாயில்ல, ஓடி போய் தப்பிச்சிருவேன். என் நிலைமே கொஞ்சம் பாருண்ணே. ஓடி ஒளியறதுக்குள்ள ஆஞ்சி விடுவாங்கண்ணே. மாறி ஒருத்தம் போதுண்டா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் விட்டுருவனா? ஏன்டா அப்படி பயந்து சாவற? ஏம்பா பேச்ச குறைங்கப்பா. குமரேசா, நாளைக்கு துளசி வீட்டுக்கு போறோம். அங்க என்ன நடந்தாலும் சரி துளசியை தூக்குறோம். இப்பதானே நீ சிங்கம். குமரேசா, தனியால எங்கேயும் படுக்க வேணா, இங்கேயே படு. ஏன்னா நீ ஐயனார் சும்மா இருக்க மாட்டான். ஏய் அந்த ஐயனார் என்ன பெரிய குமரேசா, அவன் சொல்றது நியாயம் தானே. நீ இங்கேயே தூங்கு, நாங்க உன் கூட இருக்கோம். அதெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். இப்ப வந்து சாப்பிடவா? வத்தல குண்டு வெத்தலைய மடி நிறைய சுமந்து வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் மணிக்கணக்கா இடிச்சு கொடுத்தேன். அப்பவே நாக்கு சவக்கலன்னு உட்கார்ந்துருக்காக. நீ இழுப்ப பூ இடிச்சு கொடுத்தா சவுந்தரவா போகுது. இப்ப என்னக்கா, உன் மகனுக்கு துளசியை கட்டி கொடுக்கணும், அவ்வளவுதானே. பேசிக்கலாம். என்ன மாப்பிள, உங்க அக்காவை சரி கட்டி சாப்பிட வைக்கிறதுக்காக இத்த தண்டி போய் சொல்ற? பொய் சொல்ல மாமா, உண்மையை தான் சொல்றேன். நல்ல நாளா பாருங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏய் என்னடா பேசுற? அவங்க தான் ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறாங்கண்ணா. டேய் அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறாத. அவசரப்பட்டு பேசலண்ணே, நிதானமா யோசிச்சு தான் சொல்றேன். நீ துளசியை பிரிஞ்சு இத்தனை வருஷம் பட்ட வேதனைய கூடவே இருந்து பார்த்த வேணாம். போதும், நம்ம துளசி ஒரு 4-5 வருஷம் வீட்டில் வச்சிருந்துட்டு எவனுக்கு காய்ச்சி ஒருத்தன் கட்டி கொடுத்தோன்னு வச்சுக்க, புருஷன் கூடவே போயிட போறா. இதே மலர்காம அவனுக்கு கட்டி கொடுத்தோன்னா அவன் வீட்டோட மாப்பிளையா இருக்க போறான். நீ காலம் போற அவன் துளசி கூட இருக்கலானே.
யோசிச்சு சொல்லு. தம்பி சொல்றது சரிதானே. ஓ மகளை தான் உன் கூட வச்சு கொஞ்சி வளர்க்க முடியல. அவளுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டோம்னா பேரன் பேத்தியை வச்சு நீ கொஞ்சலாம்ல. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா துளசியை கேட்காம எப்படி முடிவு பண்றது? அவன் என்னென்ன கேட்டுக்கிட்டு? துளசி நான் வளர்த்த பிள்ளை, அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இங்க இருக்க நீ பரசம்போட ஏற்பாடு பண்ணு, எங்களுக்கெல்லாம் ஜம்மதன் தான். நீ சொன்னா மட்டும் போதுமா? அண்ணன் என்னமோ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் முறுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. டேய், இது என்ன சட்டு புட்டு எடுக்கிற முடிவா? எல்லாம் காலைல பேசிக்கலாம். முதல்ல போய் சாப்பிடு. டேய், அதுக்கு சோத்த போடு. என்னடா? கொஞ்சம் இரு. அண்ணே. சரிக்கா, சாப்பிடவா? கோயில்ல இருந்து இன்னும் இவன் வரலையா? குமரேசா, நேரம் காலம் தெரியாம என்ன பண்றான்? சீக்கிரம் வர வேண்டாம். இளவரசி, இளவரசி, எது கதவு சாத்தின? இளவரசி, யோ யோ, என்ன 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 பண்ற நீ உள்ள? ஐனாரே, என்னது? எதுக்காக உள்ள இருக்க? யோ, வெளிய வாடா. டேய், வெளிய வாடா சொல்றேன். ஐயோ, யாரும் இல்லையா? கதவு தர, கதவு தர. எதுக்கு இப்படி செய்யற நீ? கதவு தர, கதவு தரடா. என்ன இப்படி பண்ண நாயே? அம்மா, ஏய், என்ன ஒரு 5 நிமிஷம் உள்ள இருந்ததுக்கே கத்துற பதற? டேய், உன்ன உன் மவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே பூந்து எங்க அண்ணன் பொண்ணை என் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிப்பான். என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? என் பொண்ணை இனி அவன் பார்க்க கூடாது. மீறி பார்த்தான் இப்படி சும்மா உட்காந்துட்டு போக மாட்டேன். அண்ணே, அண்ணே. ஏய் இளவரசி, என்னம்மா ஆச்சு? சொல்லுமா. ஏய், போய் மூஞ்சி கழுவிட்டு ஸ்கூலுக்கு போ. கேக்குறல்ல, ஏன் அழற? சொல்லுமா. இளவரசி ஏம்மா அழுகுறா? நீயும் நம்ம ஏதோ பத்திரி பேசுற. நான் இல்லடா, நீதான் என்னமோ மாதிரி நடந்துக்கிற. ராத்திரியில எங்கட போயிருந்த? இதெல்லாம் என்னடா? இல்லம்மா, தப்பு செய்யறவன் தானே தயங்குவான். சொல்லு. இல்லம்மா, அப்போ அம்மா கிட்ட சொல்ல முடியாத ஏதோ அசிங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்கல? என்னடா அம்மா? ஏன் பயத்துல தானே பிறந்த? என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்க தெரியுமா? அவர் யாரு? அவ்வளவு பெரிய மனுஷன். அவர் வீட்டுக்குள்ளேயே போய் அவருடைய பொடிய அசிங்கமா இருக்குடா, வெட்கமா இருக்குடா. அவங்க எங்க, நம்ம எங்க? டேய்,
கோழி விக்கிற நீ கூட பின்றவளையோ கூலி வேலை செய்யறவள தானே காதலிச்சிருக்கணும். அந்த வீட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு? என்னம்மா நீ எப்படி பேசுற? நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இப்ப தெரியாது பாபா அந்த வீட்டு பொண்ணு. இப்ப தெரிஞ்சிருச்சுல. இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. மறந்துடு, மறந்துடு. அம்மா சொல்றேன்ல. அவ உசுரு விட்டுவாள். அவ உசுரு. அப்ப நாங்க அம்மா என்னம்மா அது? அம்மா, அவனுக்கு நம்ம தேவையில்லடி. அம்மா 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 என்னம்மா நீ என்னம்மா பண்ற? ஏமா இங்கச்சிய வேற நீங்களாம் பண்ண நான் பார்க்கலமா. இனிமே அந்த பொண்ணை நான் பார்க்கலமா. அண்ணே இப்படி யோசிச்சிட்டே இருந்தா எப்படிண்ணே? அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு நல்ல பதிலா சொல்லு. எனக்கு சம்மதம். நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்துருங்க. அண்ணே பின்ன என்னக்கா, நல்ல நாள் பார்த்ததும் நிச்சயதார்த்தம், அடுத்த நாளைக்கு கல்யாணம். போய் ஏற்பாடுகளை பண்ணு. சந்தோஷம் தானே மாமா? ரொம்ப சந்தோஷம்டா. அப்ப நாங்க கிளம்புறோம். காற்றாக என் காதல் ஏன் தூரமாச்சு, ஆகாய நிழல் கூட ஏன் பாரமாச்சு. நான் என்ன கல்லாமண்ணா உயிர்தானடா, ஏன் இந்த துன்பம் என்று நீ சொல்லடா. உயிர் தந்த உயிரை தீண்டி பசி தீர்க்கிறாய், உயிரான உயிரின் உள்ளே தீ வைக்கிறாய். ஏன் இந்த காதல் கலகமாச்சு, உயிரிலே வலிக்குதே. காற்றாக என் காதல் ஏன் தூரமாச்சு, ஆகாய நிழல் கூட ஏன் பாரமாச்சு. பகல் கூட இரவை போல நிறமாறும் சதிதானா, பாதைகள் ஏதும் இல்லை நடை போடத்தான். பூ பூக்கும் தருணம் பார்த்து புயல் செய்யும் சதிதானோ, வேர் சொல்லும் வார்த்தை என்ன மொழி இல்லையே. என் காதல் பிழைகள் இன்றி அழுகின்றதே, என் பார்வை இடிகள்
என்ன வீண் பிழையா? காற்றாக என் காதல் ஏன் தூரமாச்சு? ஆகாய நிழல் கூட ஏன் பாரமாச்சு? கருவேல முட்கள் 100 கண்ணோரம் தைக்கிறதே. ஈசல் போல் காதல் என்னை மொய்க்கின்றதே. சிறையான கோழி குஞ்சாய் தவியாக தவிக்கிறனே. இனி என்ன செய்யும் நெஞ்சம் மிரள்கின்றதே. வெத நெல்ல போல காதல் அடை காக்கிறேன். விதைக்காம வெள்ளம் அடிக்க பறிவோகிறேன். காதலுக்கு தாயில்லையா? காதல் என்ன வீண் பிள்ளையா? என்னது? நீ எழுதி கொடுத்த பத்திரமும் செலவு கொஞ்சம் பணமும் இருக்கு, எடுத்துக்கோ. பணமும் பத்திரமும் கொடுத்தா பல்ல இழிச்சிட்டு ஓம் பின்னாடி வந்துடுவேன் பாத்தியா? மாறி உன்ன மாதிரி வீரவசனம் பேசினவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க. மாதிரி நீ யாச்சும் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. இங்க பாரு, இந்த நண்பனுக்கு உதவி பண்றேன், காதலுக்கு உதவி பண்றேன்னா நீ நிக்கிற. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எவனாச்சும் வருவான்னு நினைக்கிற? ஒருத்தன் வரமாட்டான். அதே மாதிரி உன்னை 10 பைசாக்கு அவங்க மதிக்கலைங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நீயும் நண்பர்களுக்கு உதவி பண்ண நிக்கிற பத்தியா, அது பொய்ங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு என்ன பழி வாங்கணும், அவமானப்படுத்தணும். அதுக்கு காரணம் இந்த பத்திரம், சரிதானே? உனக்கு பயந்துகிட்டு ஒண்ணு நான் இங்க வந்து நிக்கல. மாறி என்னடா மாறி மாறி எவன் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். வெடிஞ்சா கல்யாணம், அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுந்தா உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். இந்த பணமும் பத்திரமும் கொடுத்தது குமரேசன் நீ விலகிறதுக்கு இல்ல, அவனை போட்டு தள்ளுறதுக்கு. நாளைக்கு காலையில கோழி கூவையில அவன் பணம் தான் இருக்கணும்.